गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह போஜனாலயா தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி தீபாவளி ஸ்பெஷல் சீரீஸ்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு சூப்பரா ஒரு லட்டு பண்ண போறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. பட் நம்ம நிறைய இன்கிரிடியன்ஸ் எடுத்துக்கல. சிம்பிளா ஒரு 5-6 இன்கிரிடியன்ஸ் வச்சு ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டுக்கு நான் என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னா முந்திரி, பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் அத்திப்பழம், பேரிச்சம்பழம், திராட்சை, காஞ்ச திராட்சை, அதுக்கப்புறம் கொப்பரை தேங்காய். ஸோ இது எல்லாமே ஈக்குவல் போர்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். 200 கிராம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இது மட்டும் ஒரு 100 கிராம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பாதாம் சாப் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஒரு வெறும் இலுப்பச்சட்டியில போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். பாதாம், அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிக்கிறோம், நெய்யெல்லாம் எதுவும் விடல. இது கூடவே இந்த எடுத்து வச்சிருக்க முந்திரி, அதுக்கப்புறம் இந்த பிஸ்தா, இது மூணையும் ஜஸ்ட் ப்ரௌன் கலர்ல வர மாதிரி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் ஜஸ்ட் ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணிட்டா போறோம். இப்போ நல்லா ஒரு 3 நிமிஷம் நம்ம கலர் மட்டும் மாறுற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டாச்சு. இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அது தனியாக எடுத்து வச்சுட்டாச்சு. இப்போ இதே பாத்திரத்தில் கொப்பரை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் லைட்டாக ஒரு ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ரோஸ்ட் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 4-5 நாளைக்காவது வச்சுக்கலாம். ஸோ அதனால தான் வறுத்துட்டு போடுறோம் எல்லாத்தையுமே. இல்லைன்னா பச்சையாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. ரோஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும். இதுவும் இப்போ ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதையும் நம்ம இந்த பாதாம் முந்திரி இது பண்ணி வச்சதோட சேர்த்துக்கிறோம். இப்போது இதே பாத்திரத்திலேயே கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அத்திப்பழம் ஒரு 200 கிராம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது கூடயே பேரிச்சம்பழம் சீட்லெஸ் அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ பேரிச்சம்பழம் மட்டும் ஒரு 400 கிராம் நான் சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே நல்லா வதக்கிட்டோம். இப்போ இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இது நல்லா சாஃப்டன் ஆகணும், அதுக்காக தான் நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம். எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்ட் ஆகுதோ நமக்கு பிடிக்க வரும் லட்டு. ஸோ இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு எடுத்துட்டாச்சு. இதையும் அது கூட சேர்த்துக்கிறேன். இதில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். விட்டுட்டு எடுத்து வச்சிருக்க திராட்சையை போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன் திராட்சையை தனியாக ஃப்ரை பண்ணுறோம்னா நமக்கு அப்போ தான் கொத்தாப்பில் இது ரோஸ்ட் ஆகும். அதோடு போட்டோம்னா இது ரோஸ்ட் ஆகாது பேரிச்சம்பழம் அத்திப்பழத்தோட. அதனால் திராட்சையை மட்டும் தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த திராட்சையும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுது. இதையும் நம்ம அதோடு எடுத்து போட்டுக்க போகிறோம். இப்போது அதே இழுப்பு சட்டிலேயே என்ன பண்ணுறேன், ஒரு 100 ml வாட்டர் சேர்த்துட்டு ஒரு 100 கிராம் சுகர் மட்டும் சேர்த்துக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு சுகர் சிரப் பண்ண போகிறோம். 100 கிராம் சுகர் சேர்த்துட்டா போகிறோம், அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை. ஒரு சுகர் சிரப் பண்ணி அந்த லட்டில் கோட் பண்ணுறதுக்காக, ஒரு ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கறதுக்காகவும் லட்டு பிடிக்க வர்றதுக்காகவும் நம்ம ஒரு 100 கிராம் போட்டு சுகர் சிரப் வைக்க போகிறோம். இது 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரட்டும் நான் காமிக்கிறேன். கொதிச்ச உடனே சுகர் சிரப் ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம், இதில் ஒரு 3/4 வாசிக்கு மேலே எடுத்து அரைச்சின்னு வர போகிறோம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு கிடையாது, ஓரளவுக்கு பவுடர் ஆகிற மாதிரி கொஞ்சம் குறன்னு இருக்கிற மாதிரி. ஏன் நம்ம அரைக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு லட்டு பிடிக்க வரும். அப்படியே முழுசாக இருந்தால் லட்டு பிடிக்க வராது. இது நான் அரைச்சி எடுத்துன்னு எந்த பதத்தில் இருந்ததுன்னு காமிக்கிறேன். இப்போது
இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். எல்லாத்தையும் அரைக்க வேண்டாம். நம்ம எவ்வளோ வறுத்து வச்சுருக்கோமோ அதில் ஒரு பாதிக்கு மேலே அந்த மாதிரி அரைக்க போகிறோம். பாக்கியை நம்ம அப்படியே விட்டுற போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு தான் அதில் பாதிக்கு மேலே அரைக்க போகிறோம். ஸோ இந்த பதத்தில் அரைக்கணும். இப்போ இந்த சுகர் 1 ஸ்ப்ரிங் கன்சிஸ்டன்சி, அதாவது ஒத்த கம்பி பதம் வந்துடுத்து. இதை இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி வாசனைக்காக சேர்த்துக்கிறோம். ஸோ நம்ம எந்த ஸ்வீட் பண்ணினாலும் மோஸ்ட்லி ஏலக்காய் பொடி சேர்த்து தான் செய்வோம் இல்லையா? ஸோ அதனால் இதில் ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இதில் முக்கால்வாசி நம்ம அரைச்சாச்சு. இதை அரைக்காமல் வச்சுருக்கோம் இல்லையா? இதை மட்டும் இதில் அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா? இதையும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். பாருங்க எந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிருக்கேன்னு. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு கிடையாது. ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டுங்கிறது கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போது அடுப்பு நான் ஆஃப் பண்ணியாச்சு. சுகர் சிரப்பில் இதில் எல்லாத்தையும் போட்டிருக்கோம். அரைச்சது வறுத்தது எல்லாத்தையும் போட்டிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுப்பேன். அந்த சுகர் சிரப்பில் வறுத்து வச்சது அரைச்சி வச்சது எல்லாத்தையும் ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஒன்றா வந்து கலந்து விட்டு எடுத்துட்டாச்சு. பாருங்க இப்போ இது லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்துடுது. இப்போ இதில் டெசிகேட்டட் கோகோனட், அதாவது ட்ரை கோகோனட் பவுடர்னு கடையில் கிடைக்கிறது, அது வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். எனக்கு இது பிடிக்குங்கிறதுனால நான் வாங்கியிருக்கேன். இது போடாமையும் நம்ம பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம அதில் கொப்பரை தேங்காய் வறுத்து போட்டிருக்கோம். இது வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனாலும் ஆப்ஷனல் தான். இப்போது குட்டி குட்டியாக இந்த மாதிரி லட்டு பிடிச்சி இதில் மேலாப்பில் இதை கோட் பண்ணி நம்ம அப்படியே எடுத்து வைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே அழகாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட்டில் கோட் பண்ணி நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா, கை போடாமல் வச்சுருந்தோம்னா 1 வாரம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நம்ம வறுத்துட்டு பண்ணியிருக்கோம். இல்லை எனக்கு இந்த மாதிரி கோட் பண்ணுறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதிலேயே கூட கலந்து விட்டுண்டு பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸி தான். சூப்பரான ஹெல்த்தி டேஸ்டி ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு ரெடி ஆகிடுது. இது பாருங்க, நம்ம சில இதெல்லாம் வறுத்துட்டு போட்டோம், பாதிக்கு மேலே அரைச்சிட்டு போட்டோம். ஸோ ஒன்றும் பாதியும் இருக்கும் பொழுது க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. நம்ம ஜங்க் ஃபுட் எதையோ நம்ம சாப்பிட்றத விட ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தால் கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ஒரு லட்டு சாப்பிட்டாலே நமக்கு உடம்புக்கு தேவையான சத்து நிறைய கிடைக்கும். ஸோ இந்த தீபாவளிக்கு எல்லாருமே இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.